Hi. Hi, welcome to Laku's Kitchen. இவ்வளோ தண்ணி நீ குடிக்கணுமா டெய்லி? இல்லை இந்த மாதிரி 3 கிளாஸ் குடிக்கணுமா? இது 1.25 லிட்டர். இதுல 3 குடிச்சே ஆகணும்னு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் என்ன சாவடிக்கிறார். எங்க இவ்வளோ வேகமாக ஓடுறீங்க? பலாப்பழத்தை வெட்டேன். தௌபியை இமிட்டேட் பண்ணுறீங்களா? போன வாட்டி எனக்கு கொடுக்காம நீங்க கட் பண்ணிட்டீங்க, அதனால இந்த தடவை விட மாட்டேன். கத்தி எப்படி மேலே தூக்கி பிடி. ஏய், நீ தமிழ்நாட்டுக்கு தானே இல்லை, போன வாட்டி ஏமாத்திட்டீங்க, இந்த வாட்டி விடுறதா. 2 கத்தியுமே நல்லா வெட்டாது. இது கட் பண்ணுறதுக்குன்னு ஒரு கத்தி இருக்கு. கீழே யாராவது பிடிச்சிக்கிறீங்களா? சரி கொடுங்க, நான் பிடிச்சிக்கிறேன். இந்த கத்தி நான் பொடி கத்தி. உங்களுக்கு எப்படி வேணும்? ஒரே வெட்டுல வேணுமா இல்ல 2-3 வெட்டு? ஓங்கரேன்ற பேர்ல வெட்டுமாப்ல அந்த காலையில ஓங்கரே நீ மண்டையில கிண்டையில வெட்டிட போறீங்க. அவ்வளோ வேணாம், அங்க வேணாம். இங்கயா? இன்னும் கூட கீழே வெட்டலாம். இங்கயா? அதுக்கும் கீழே இங்கயா? போடும். ஓகே, ரெடி, வெட்ட போறேன். ஏன்டா இந்த ஆட்டம்? 2 வெட்டுல வந்துருக்கு. ஃபுல்லா பழுத்து இருக்குமா இல்ல பழுத்ததையும் தாண்டி இருக்குமா? கன்னி போயிருக்குமோன்னு நினைச்சோம். நல்ல வேற நல்லா தான் இருக்கு. அந்த இடம் மட்டும் இருக்கு. எங்கடா குறைச்சிட்டு இருக்கீங்க? குரங்கு குரங்கோட டிக்கி தான் தெரியுது. 2 குரங்கு இருக்கு. அவ்வளவுதான், அது பிடிச்சிருச்சு. மேல பாரு, அது எல்லாத்தையும் பறிச்சிரும். ஓ, இங்க ஒண்ணு இருக்கா? அதுங்களுக்கு மிஞ்சினது தான் நமக்கு. இல்ல, அது கூடவே சேர்த்து நானும் குரங்குதான் ஜம்ப் பண்றேன்ற பேர்ல கைய கால வச்சுட்டான். அவருதான் பெரியவராப்பா வீட்டுக்கு பணத்தை டெஸ்ட் பண்ணிட்டு இன்னும் பழுக்கலன்னு சொல்லிட்டு கீழே வர்றாரு. பழுக்கிது. என்ஜாய் பண்றாங்க ஜாக். அது என்ன பண்ண முடியும்? பெரிய குழந்தை அதான் பண்ணுச்சு, பிச்சு தொங்க விட்டு போயிருச்சு. எனக்கு ஸ்டுடியோல வேலை இருந்தது மேன். சாப்பிட்டீங்களா இல்லையா? அத நான் ஒரு பீஸ் கூட சாப்பிடலப்பா. சாப்பிடலையா? நான்லாம் சாப்பிட்டேன். ஏற்கனவே ஏறி போயிருக்கு சுகரு. ரொம்ப மயக்காட்சி தாங்க. 5 பழம் இருக்கா மேல. 3 பேர் வந்திருக்காங்க. இன்னும் 2 பேரை கூட்டிட்டு நாளைக்கு வரலாம்டா. எல்லாம் நாளைக்கு கரெக்டா இருக்கும்னு போயிருக்கு. நாளைக்கு இதே மாதிரி குச்சி வச்சு நிப்பியாம உழந்து போட்டு குக்கி கப் கேக் வரவும் கண்டுபிடிச்சிங்க. இல்லைன்னா நீ கண்டே பிடிச்சிக்க மாட்டீங்க. குட் மார்னிங் மாதாதி. மார்னிங். சண்டே என்ன சஷ்டின்றதால இன்னும் நான்வெஜ்ஜா? கிருத்திகன்றதால நோ நான்வெஜ். கிருத்திகையா? ஓகே. மண்டே சண்டே சமையலா செய்யலான்ட்டு. மண்டே சமையல், சண்டே சமையல். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? இன்னைக்கு மீன், இது நெத்திலி மீன், பொடி மீன், அப்புறம் எறா. எறா ஏன் இவ்வளவு பெரிய கவரு? அங்க நீ எத்தனை பசங்க கவர்ல இவ்வளவு பெருசு தான் இருந்தது. எறா
நெத்திலி மீன். இது வந்து இது என்னது இது? இது வந்து சீப்பு பாறை, சீப்பு வாம்பாலம். சீப்பு வாம்பாலம். அதனால இது 3 வாங்கியிருக்காங்க. இன்னைக்கு மீன் வறுவல், மீன் குழம்பு, எறா தொக்கு. இதுதான் இன்னைக்கு சண்டே சமையல். சண்டே சமையல், சண்டே சமையல். அமலா வந்துட்டு டக்குன்னு போயிட்டா. பழனி போயிருந்தாலாம். பழனி இந்த பக்கம் தானே போனோம். போய் இப்போ சாமி பார்த்துட்டு அப்படியே வந்து சௌபியெல்லாம் பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தா. பாப்பா பார்க்கணும்னு ரொம்ப நாளாக இருந்ததுல, பாப்பாலாம் காமிச்சிட்டு நீ ஸ்கூல் வச்ச குழந்தைக்கு, அதனால கிளம்பி போயிட்டா. சும்மா ஒரு மணி நேரம் இருந்தா. ஓகே. ஜாக் ஃப்ரூட் கட் பண்ணேன், நீ பாதிலே போயிட்டேன். ஜாக் ஃப்ரூட் என்ன ஆச்சு? ஜாக் ஃப்ரூட் கட் பண்ணி ஆண்டி வீட்டுக்கெலாம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு 2-3 ஆண்டி கொடுத்தேன். மீதியை டப்பாவில் போட்டு வச்சேன். அப்பா கொஞ்சம் சாப்பிட்டாங்க, மாப்பிள்ளை கொஞ்சம் சாப்பிட்டாரு. மீதி அப்படியே இருக்கு. நேற்று அமலா வந்து அமலா கிட்ட ஒரு டப்பாவில் போட்டு கொடுத்து அமிச்சேன். மீதி இருக்கு. எனக்கு பயமா இருக்கு சாப்பிட்றதுக்கு. இப்போ தான் சுகர் அதிகமாகிடுச்சு, இப்போ செக்அப் பண்ணிட்டு வந்துட்டேன்ல, அதனால நான் சாப்பிடல. ஆசையாக தான் இருக்கு, இருந்தாலும் மாத்திரை போடுறதால சாப்பிடல. வச்சிருக்கேன். சாப்பிட்டியா நீ? இல்லை. 2 எடுத்து சாப்பிடு. ஓகே, நல்லா தான் இருக்கு. இனிப்பா குரங்கு வேறு வந்துடுறா. நேற்று அது பார்த்தேன். சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டு கூப்பிடு வரேன். ரைட், கழுவிட்டு வரேன். சமைக்கும் போது கூப்பிடுமானா நம்ம சமைச்சு முடிச்சு கூப்பிடுறேன். கூப்பிட்டேன், நீ வரல. வேலை எங்கேயா இருந்துவா பண்ணிட்டு இருந்தேன். மீன் வறுத்து முடிச்சிட்டேன். யாருக்கு இந்த மீன்? இந்த மீன் உனக்கு, எனக்கு, அப்பாவுக்கு, சௌபிக்கு, மாப்பிள்ளைக்கு, எல்லாருக்கும். எங்க மாப்பிள்ளைய காணும்? ஏதோ மாப்பு மீன் தயாராண்டி? ரெடி. மீன் ரெடி. கையை அழுக்காக கூடாதுன்னு தோசை கம்பியில் வைக்கிறீங்க? இல்லை, இந்த மீன் எடுக்கணும். சரி, அப்படியே கண்டியில் போட்டுடலாம். ஒரு பக்கம் அது லைட்டாக தவறு வச்சுருக்கேன். அவ்வளோதான். லாஸ்ட்டு துண்டு வால் பகுதி. வால்லாம் எப்பவுமே குழம்பு தானே வைப்பேன். குழம்புல வந்து நெத்திலி மீன் போட்டுக்கிறேன். நெத்திலி மீனும் இந்த மீனோட தலையை மட்டும் போட்டேன். நெத்திலி மீன் போட்டு மீன் குழம்பு. சொல்லுங்க மாதாவி, நீங்க இப்ப எப்படி ஃபீல் பண்றீங்க? சந்தோஷமா ஃபீல் பண்றேன். ஏன் நல்லா சமைச்சு போடலாம். ஏன் சந்தோஷமா ஃபீல் பண்றீங்க? சொல்லுங்க. ஏன் நீங்க அழுவுறீங்க? அழுவுல இரும்பல கொஞ்சம் நெறி. லட்டூஸ் கிச்சன்ல இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? திங்கக்கிழமை நான்வெஜ் தான். என்ன செஞ்சிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. ஏன் திங்கக்கிழமை அதுமா நான்வெஜ்? நேற்று ஞாயிற்றுக்கிழமை கிருத்திகை, அதனால நான்வெஜ் செய்யக்கூடாதுன்னு செய்யல. இன்னைக்கு திங்கக்கிழமை சும்மா சின்ன நான்வெஜ் செஞ்சிருக்கோம். என்ன செஞ்சிருக்கோம்னு பார்க்கலாம் வாங்க. வவ்வால் மீன் வறுவல், நெத்திலி மீன் குழம்பு, எறா தொக்கு, தக்காளி ரசம், தால்ச்ச தயிர், சுட சுட சாதம், மாம்பழம் எல்லாம் தயாரா இருக்கு. வாங்க சாப்பிடலாம். ஏன் இத்தனை நாளா வீடியோ போடல? ஏன் வீடியோ போடல? போய் நம்ம சௌபியை கூப்பிட்டு வந்தோம். அந்த வீடியோ பார்த்தாங்க. சௌபியை கூப்பிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வேலைங்க இருந்ததால வீடியோ போட முடியல. இதுக்கப்புறம் ரெகுலரா வீடியோ வந்துடும். வீடியோ வர ட்ரை பண்ணுவேன். ட்ரை பண்ண வைப்பேன். நீ ஏன் வீடியோ எடுத்துட்டு இருந்தியே, ஏன் எடுக்கல? அது கொஞ்சம் முடியல. கொஞ்சம் சுகர் கொஞ்சம் அதிகமாச்சு. போய் செக்அப் அதுக்கெல்லாம் ஒரு வாரமா போய் வந்துன்னு இருக்கேன். அதனால எடுக்க முடியல. சுகர் எவ்வளோ இருக்கு? 290. ஓகே. எப்போ குறைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சாப்பிட்றதுக்கு முன்னாடியா சாப்பிட்றதுக்கு அப்புறமா? அது என்னது 6 months செக்அப்னு ஒன்று இருக்கு. அந்த செக்அப்ல இனிமே சுகர் மேல கை வைப்ப விட மாட்டேன். ஓகே. அந்த நம்ம வீட்டு பலாப்பழம், மாம்பழம் அதெல்லாம் நிறைய சாப்பிட்டதாலே இருக்கு. வேற ஒன்றும் இல்லை. அதெல்லாம் நிறுத்திட்டேன். அப்போ ஏன் ரெஸ்ட் எடுக்காம இத்தனை டிஷ் செஞ்சு வச்சிருக்கேன்? சமைக்கிறதுல எனக்கு 10 கூட செய்யும், பிரச்சனை இல்லை. ரெஸ்ட்ன்றது வேற, சமைக்கிறதுன்றது வேற. அதனால சமையல்னும் போது 4-5 வகை நல்லா நிறைய சமைப்பேன். அதெல்லாம் எனக்கு டயர்டாகாது. இப்போ வந்து இதெல்லாம் சௌபிக்கு வச்சு சாப்பிட வைப்போம். இது என்ன அரிசியில் செஞ்ச சாப்பாடு? ஆஃப் பாயில்டு. ஆஃப் பாயில்டு. ஆஃப் பாயில்டு. என்ன பிராண்டு? முத்தையம். வரலட்சுமி முத்தையம். வரலட்சுமி முத்தையம். முத்து பிராண்டு. போதும், நிறைய போட்டா சாப்பிட மாட்டேன். கொஞ்சம் பேர் வந்து அந்த ஜூஸர் எங்க வாங்குனீங்கன்னு கேட்டாங்க. எங்க வாங்குனீங்க? எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடினாலும் எங்கேயாவது வாங்கியிருப்பீங்கல்ல, எங்க வாங்குனீங்க? அது எங்க போனா அது தெரியல. ஓகே, அதோட லிங்க் இருந்தா வைக்கிறேன், வேணும்னா வாங்கிக்கோங்க. ஏன் நெத்திலி மீன் மட்டும் குட்டியா இருக்கு? அது நெத்திலி, அதனால தான் குட்டியா இருக்கு. எல்லாத்தையும் டபக்குன்னு சிசர்ல தலையை வெட்டி போட்டாங்க. அப்படியே மீன் பிடிச்சிருந்தா இன்னொன்று வைக்கலாம். சௌபிக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டுட்டு. சௌபி கவனிப்பு. சௌபி கவனிப்பு.
சோடி பிரானா உனக்கு பிடிக்குதான்னு பாரு. நான் பிரான் சாப்பிடக்கூடாதான். அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு தொக்கு மட்டும் சாப்பிடு. தேங்க்யூ. மீன் என்ன மீன் சாப்பிடணும்னு பார்த்து வாங்கி வந்திருக்காங்க. சாப்பிட்டேன். இந்த மீன்லாம் நீ சாப்பிடலாம், நெத்திலையும் சாப்பிடலாமா, அந்த இது வவ்வால் மீனும் சாப்பிடலாமா. ரசம் எடுத்து வச்சுக்கோ ஓரமா. ஓகே பாய் பாய்.